கடக ராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறியவர்கள் வழிபாடு. அதுக்காக என் குரு இவர் தான் இப்போ உயிரோடு இருக்கிறவனை பிடிச்சிக்கின்னு அவன் காலை பிடிச்சிருந்து அவன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை பண்ணி என்ன கேட்காது. நான் மகான்களை தான் கும்பிடுவேன். அது போல் டிசைட் பண்ணிடு. இடது பக்க தேக வரைக்கும் தான் கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். முதுகு தண்டுவடம், ஹார்ட்டு, பிபி, கிட்னி ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ஏன்னா 6ஆம் அதிபதி கடகம், குரு உச்சமாறாம். 6னா சத்ரு. ஸோ கடன் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி ஏமாறாது. பேரண்ட்ஸ் ஹெல்த்தை நல்லா அன்பாக பார்த்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. வேலைக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கடகராசி ஜாக்பாட்டு வரும். நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், என்ன போய் உணவு கொடுக்க சொல்கிறேன்னு உடனே நக்கலாக கேட்பீங்க. அது நீங்கள் உன் சார்பாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ ஏன்னா எந்த ஊரில் வேணுமா இருப்பாங்க சொல்லி பசுமாடுக்கு கொடுக்க சொல்லு. காய்கறி வாங்கி போட சொல்லு. இல்லைன்னா கோசாலா நிறைய இருக்கும். நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கோசாலா யார் கட்டுறாங்க, யார் நடத்துகிறாங்கன்னு நெட்டில் பாருங்கள். அந்த சர்வே பண்ணி அவங்களுக்கு பே பண்ணுங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். இஸ்கான்லாம் நிறைய கோசாலா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு பண்ணிக்கோங்க. கோசாலாவுக்கு கடகம் கொடுத்தாவே அற்புதம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கோளார் பதிகம்னு ஒரு பாட்டு இருக்குது, திருஞான சம்பந்தர். வேயிறு தோளில் பங்கன் விடுபண்ட கண்டன் ஆரம்பிக்கும். அந்த பாட்டை சொன்னால் ஜோசியம் முடிஞ்சிடும். ஸோ அந்த பாட்டை டெய்லி கேட்க கேட்க 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமும் யோகமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இடது பக்க தேகாரக்கத்தை கவனம் எல்லா விதத்திலையும் ஏற்றும். 9ஆம் இடத்தில் சனி 2027 வரைக்கும் இருப்பதனால் வண்டி வாகனங்கள், பிள்ளைகள் விஷயம், திருமண தடைகள் எல்லாமே நடக்கும். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூண்டுக்குள்ளே போய் அடையக்கூடிய பேர்ட்ஸ் ஆகிடுவீங்க. அதனால் காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பணம் வந்தாவே எல்லாமே வாங்கலாம். துபாயில் கூட வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு யோகத்தை தரும்.